நாமத்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்சான் L3150 பிரிண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டர் ஆன் பண்ண வரைக்கும் ஒரு 5 செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் லைட் எரிச்சு எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணுறது வரும். எப்சான் எல் சீரிஸ் மாடல் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் மெத்தட் தான். ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒய்ஃபை மூலமாக வந்து கனெக்ட் பண்ணிட்டு பிரிண்ட் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தம்ப்நெயில்ல வந்து வச்சுருந்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்யூர்னு ஷோ ஆகும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்பில் இருந்து பிரிண்ட் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்யூர் நம்மளுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஷோ ஆகும். அதை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணுறது வரும். இந்த நம்பர் வந்து கொடுத்துருக்கீங்கன்னா அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிரிண்டர் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் பிரிண்டர் ஐக்கானில் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு பிரிண்டர் செட்டிங்ஸ்னு இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ்னு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணி எப்சான் ஸ்டேட்டஸ் மானிட்டரை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இங்க்பேட் எரர். இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணக்கூடியது. இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து சாஃப்ட்வேர் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம் சாஃப்ட்வேர் தான். இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து சாஃப்ட்வேர் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். பாய்.